எண்ணினபடியே. ஹல்லேலூயா. நம்மள ஆண்டவர் உத்தமர். நம்மளை எப்படி பார்க்கிறார் ஆண்டவர்? எல்லாம் சொல்லுங்க. என்னை தேவன் உத்தமன் என்று பார்க்கிறார். தேவன் என்னை எப்படி பார்க்கிறாரு? உத்தமர் என்று பார்த்ததுனால உங்களுக்கு எப்படின்னா இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை தந்திருக்கிறார், விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், குடும்பத்தை தந்திருக்கிறார், இந்த சபையை தந்திருக்கிறார், இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார், ஊழியக்காரரை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒவ்வொன்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப சொல்றாரு, எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, சொல்லுங்க, மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். நம்முடைய இருதயத்தை யார் சோதித்தருகிறார்? தேவனே சோதித்தருகிற தேவனுக்கு. அல்லேலூயா. அவர் தேவனுடைய மெசஞ்சர். இப்போ பவுல் சொல்றாரு, நான் ஒரு தேவனுடைய மெசஞ்சர், நான் பேசுகிறேன். இப்போ நான் பேசுகிற வார்த்தை கடவுள் என் இருதயத்தை சோதிச்சுட்டே இருப்பாராம். என்ன எழுதிப்பாரு, இந்த பையன் எதுக்காக கொடுக்குறான்? தேவன் என்னுடைய இருதயத்தை சோதித்தறிந்து அவர் என் இருதயத்தில் வைத்திருக்கிறதை நான் உங்களிடத்தில் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஏன் என்னுடைய இருதயத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசக்கூடாது? ஸ்தோத்திரம். எனக்கு ஏற்ற மாதிரி நான் பேசக்கூடாது. அப்போ நான் யாருக்கு ஏற்ற மாதிரி பேசணும்? ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி தேவனுடைய வார்த்தையை நான் பேசணும். அதான் பேசுகிறோம். சொல்லுங்க, பேசுகிறோம். அது ஒரு பேச்சே இப்படி இருந்தால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்கு இப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ என்னையே நான் மேன்மைப்படுத்தி பேசுகிறவனா நான் இருக்கக்கூடாது, உங்களே புகழ்ந்து பேசுகிறவனா இருக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவரையே நான் என்ன செய்யணும்? மேன்மைப்படுத்தி பேசுகிறவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் சொல்றாரு, இந்த பையன் எதுக்காக பேசுகிறான்? இந்த பையன் புகழ்ச்சிக்காக பேசுகிறானா? இந்த பையன் பொண்ணுக்காக பேசுகிறானா? பொருளுக்காக பேசுகிறானா? எதுக்காக பேசுகிறான்? அல்லேலூயா. நம்ம கூட சபைக்கு வந்திருக்கிறோம். நம்ம எதுக்காக சபைக்கு வந்திருக்கிறோம்? வேலைக்காக சபைக்கு வந்தோமா? அல்லது என்ன செய்கிறோம்? வாரத்தில் ஒரு நாள் கடமைக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும் நம்ம வந்தோமா? அல்லது பாஸ்டர் வரலைன்னா சடப்பாருங்கிறதுக்காக வந்தோமா? அல்லது நம்ம யாருக்காக நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம்? உண்மையாக ஆண்டவர் வசனத்தை கேட்கணும், கீழ்ப்படியணும், ஆண்டவர் நன்றி சொல்லணும், ஆராதிக்கணும், நான் பரலோகம் போகணும் அப்படின்னு நோக்கத்தோடு நான் வந்திருக்கிறேனாங்கிறத ஆண்டவர் யார் அறிவாரு? இருதயத்தை ஆராய்கிற தேவன் பார்ப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை பார்ப்பார். இந்த பைபிள்ல இப்போது இருக்கிற சொகுசு வாழ்க்கைக்காக பிரசங்கம் பண்றானா? இவனுக்கு காணிக்க வர்றதுக்காக பிரசங்கம் பண்றானா? அல்லது இவனையே மேன்மைப்படுத்தி பேசுகிறானா? அல்லது மக்களை பரலோகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக பேசுகிறானா? இப்படி என்னையும் சோதிப்பார். அல்லேலூயா. இந்த சோதனை ஒரு நாள் இல்லை, இது இருதயத்துக்குள்ள நடக்கும். ஃபேனை பிரித்து காயில் எப்படி இருக்குது? அல்லேலூயா. காயில் கம்மியாக சுற்றுது, அந்த கம்பியில் எந்த கம்பி போச்சு, அல்ல வயலில் எந்த கட்டாயிடுச்சு, இப்படி நம்ம பார்ப்போம். சின்ன பிள்ளைகளை பார்ப்போம், பெரிய பார்ப்போம். அல்லேலூயா. எந்த பொருளையும் பிரித்து பார்ப்போம். அதே போல் நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறாரு? பிரித்து பார்க்குறார். உள்ள இருதயங்களை ஆராயவர். அதான் ரோமரில் சொல்கிறார். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் கணுக்களையும் மூனையும் அல்லேலூயா என்ன செய்ய ஆராய்கிற தேவன் சொல்றார். எபிரேயர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். எபிரேயர் 4 இருவுள்ள கழுக்குள்ள பட்டயம் தேவனுடைய வார்த்தையான எபிரேயர் 4:12 சொல்ற தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதா, இருபுறமும் கருக்குள்ள இந்த பட்டயத்து கருக்கன ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் கூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையெடுக்கிறதாயும் இருக்கிறது. நம்முடைய யோசனைகள் எல்லாம் வகை இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் உட்காந்துட்டு என்ன யோசிக்கிறீங்க? இப்போ தான் போய் செய்தி தொடங்கியிருக்காரு, எப்போ முடிப்பாரோ, வீட்டில் வர கறி எடுக்கணும், வீட்டில் வர அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், இப்படி போகணுமே அப்படின்னு என்ன செய்வீங்க? யோசிப்பீங்க. சரி நம்ம சீக்கிரம் வந்துட்டோமே, சில நம்ம லேட்டாக வந்திருக்கிறோம், நம்ம லேட்டாக உட்காந்து தான் போகணும், இப்படி பலவேறு இருதயத்தின் யோசனையை, இருதயத்தின் நினைவுகளை அவர் வகையெடுக்கிறார். நம்ம என்னென்னலாம் இருதயத்தை நினைக்கிறோமோ அதெல்லாம் என்ன செய்யறாரு? அப்போ நான் கம்முன்னு அமைதி ஆண்டவரே இருதயத்தை வகையில் யோசிக்கிற தேவன் நம்முடைய யோசனையெல்லாம் சரியாக நடந்துக்கணும். நம்முடைய யோசனை எப்படி நடக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமாக யோசிக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம சிந்திக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம நடந்துக்கணும். அல்லேலூயா. நம்ம திங்க் பண்ணுறது ஒன்று, நம்ம நடக்கிறது ஒன்று, எல்லாத்தையும் ஆண்டவர் அழைக்கிற தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திர. சறுக்கலான பாதையில் போகும்பொழுதே நமக்கு என்ன செய்யுது? கால் சரிக்கிறது. நல்ல பாதையில் போகும்போதே சரிக்கிறது. இது மழை பெஞ்சு அதில் நம்ம திடீர்னு போகும்போது சறுக்கி விட்டுறது. சில நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? வண்டி நல்லா தான் ஓட்டிகிட்டு இருப்போம், திடீர்னு அங்கே தண்ணி கொட்டியிருக்கோம், அதில் சறுக்கி விட்டுருவோம் இல்லையா? அப்போ எத்தனையோ பேர் மறிச்சிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கை உடைஞ்சிருக்கு, கால் உடைஞ்சிருக்கு, பாத்ரூமில் வலிக்கு விழுந்திருக்காங்க, வீட்டில் வலிக்கு விழுந்திருக்கிறாங்க. இப்படிலாம் வாழ்கிற உலகத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, இருதயத்தை செம்மையாக வச்சுக்கோ. அல்லேலூயா. இருதயத்தை
செம்மையா வச்சுக்கோ, கவனமா இருதயத்தை கவனமாய் காத்துக்கொள் சொல்றாரு. இருதயத்தை எப்படி காத்துக்கொள்? கவனமாய் காத்துக்கொள். நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இன்னும் எரேமியா சொல்றார், இருதயமே எல்லாவற்றை பார்க்கலும் கேடுள்ளதும் மகா திருக்குள்ளதுமா இருக்கிறது. இருதயம் எப்படி இருக்கிறது? கேடுள்ளது, டபக்கம் மாறி. இப்போ நம்ம இப்போ நான் நீங்களாம் நல்ல பிள்ளைங்க நான் நினச்சிட்டு இருக்கிறேன். திடீர்னு சாத்தாம் சொன்னால் அந்த விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா கொடூரமானவங்கடா அப்படின்னு திடீர்னு கெட்டதையும் போட்டு வச்சிருவோம். பிசாசு அதையும் கூட சொன்னோம், பாஸ்ட் நல்லப்பா பாஸ்ட் நமக்கு கிடைச்ச பார்த்து நல்ல. திடீர்னு பிசாசு சொல்லிடுவான், அவர் இப்படிப்பட்ட ஆள் உனக்கு தெரியாதா, அவரெல்லாம் பயங்கரமான ஆளு இப்படின்னு சொல்லுவோம். அப்படி மனசு என்ன ஆயிரும்? டக்கு 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 மாறும். அல்லேலூயா. ஒரு நேரம் மனைவி புகழ்வோம், ஒரு நேரம் மனைவி வைவோம், ஒரு நேரம் புருஷனை புகழ்வோம், ஒரு நேரம் புருஷனை வைவோம், ஒரு நேரம் பிள்ளையை புகழ்வோம், ஒரு நேரம் பிள்ளையை வைவோம். இல்லையா? நம்ம இருதயம் எப்படி இருக்குது? மாறுது நம்ம இருதயம். நம்ம இருதயம் எப்படி இருக்குது? மாறக்கூடிய லெவல் உள்ளது. அந்த லெவலில் உள்ளதுனால தான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் கவனமா நடத்தணும். வாரினால் கட்டப்பட்டாலுடைய கிட்ட செய்யாத புத்தி இல்லாம குதிரையை போல நீ இருக்காத. கட்டியே உன்னை இழுத்து கொண்டு போற மாதிரி இருக்காத. உனக்கு பிரச்சனையே கொடுத்து, உனக்கு வேதனையே கொடுத்து, உன்னை குத்திக்கிட்டே இருக்கிற எஜமான நான் இருக்கக்கூடாது. உன்னை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு திருத்தணும் சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப இருதயத்தை சோதித்து அறிகிற தெய்வம், நம்முடைய இருதயத்தை சோதித்து அறிகிற தெய்வம். ஏன் நம்மளோட இருதயத்தை சோதித்த வேற வேலை இல்லையா? இதே வேலையா போச்சா அப்படின்னு நம்ம கேட்போம். அல்லேலூயா. அப்ப எண்ணெய் சொன்னீங்க, கோதுமை சொன்னீங்க, அப்புறம் மற்றெல்லாம் சொன்னீங்க. நீங்க இருதயத்தை சோதித்தறிகிற தேவன். அதுவும் நமக்கு எண்ணெய் வேணும், ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதத்தை காக்கிற நல்ல இருதயம் வேணும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் நமக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனா நல்ல இருதயம் கரெக்டா இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் தங்கும். அல்லேலூயா. பானையில ஓட்டை இல்லாம இருந்துச்சுன்னா ஊத்துற தண்ணி தங்கி இருக்கும். ஓட்டை இருந்துச்சுன்னா தண்ணி வெளியே போயிடும். சரி, இப்ப இருதயத்தை எப்படி சோதிக்கிறார்? முதல் வசனத்தை எடுத்துக்கிறோம். அப்ப சோத்திரம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் மோசேயை சோதிக்கிறார். மோசேக்கு எகிப்தின் செல்வங்களை ஆண்டவர் கொடுத்தார். பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன். உலகத்தோடு கூட வாழ்கிற வாழ்க்கை. அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சோத்திரம் இனிவரும் பலன் பேர் பாருங்க, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவத்தை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இப்ப ஆண்டவர் ரெண்டை வைக்கிறார். அவன்கிட்ட என்ன வைக்கிறாரு? ரெண்டு காரியத்தை வைக்கிறார். பாவ சந்தோஷம் உனக்கு வேணுமா, அல்லது சுத்தம் தேவ ஜனங்களோடு துன்பத்தை தெரிந்து கொள்ளுகிறது வேணுமா அப்படின்னு கேட்கிறார். பாவ சந்தோஷம் வேணுமா, தேவ ஜனங்களோட துன்பத்தை தெரிவிக்க வேணுமா கேட்கிறார். இப்ப அவன் மோசே முதல் குழம்பி போயிட்டான். இந்த எகிப்தில் இருந்துகிட்டே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த நினைச்சிட்டான். அவனுக்கு முடியல. அதனால ஒன்னும் பார்வோன் அரண்மனையில இருந்துட்டே பரவோன் அரண்மனையில வளர்ந்தவன் தான், உலகத்தோடு இருந்தவன் தான், எல்லா சகல கலையும் கட்டவன் தான். ஆனா இப்ப வெளியே வந்தா தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த முடியும். அப்ப என்ன செய்யறாரு? இவன் பார்வோன் அரண்மனையில இருந்து இஸ்ரவேல் ஜனம் நியாயம் செய்தான். அவரை அடிச்சு கொண்டுட்டான். இப்ப பார்வோன் அரண்மனையே எதிரியா மாறிடுச்சு. அப்ப திரும்ப எனக்கு வனாந்திரத்துக்கு ஓடி போயிடான். கர்த்தரை அழைக்கிறார். அழைச்ச பிறகு ஸ்தோத்திரம் அங்கேயே அவன் புடமிடுறார். அப்ப அவனுடைய நோக்கம் என்னென்ன? இஸ்ரவேல் ஜனத்தோடு சேரணும். அல்லேலூயா. அப்ப பாவ சந்தோஷத்தை விட்டுட்டு துன்பத்தை தெரிந்து கொண்டான். சில துன்பம்னா நமக்கு நிறைய துன்பம் இருக்காது. நம்ம பார்க்கறது துன்பம் மாதிரி தெரியும். அதுக்குள்ள வரும் பொழுது அந்த துன்பத்தையும் இன்பமாய் மாற்றுகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா தற்காலிக சந்தோஷமா பாவ சந்தோஷம் தெரியும். எதுவுமே இப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே பாஸ்டர், நீங்கள் கேட்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே திரும்ப பாவ சோதனை வருமா? நீங்கள் 95 வயசானாலும் ஒரு பாஸ்டருக்கு கோயம்புத்தூர் 95 வயசாம், அவருக்கும் பாவ சோதனையா பாருங்க. அவருக்கு ஒரு உடைக்கார் பெட்டி பண்ணிருக்காரு. அப்போ நம்ம இந்த உலகத்தை இருக்கிறதுலேயே நமக்கு சோதனை இருக்கிறதான் செய்யும். அப்போ சொல்கிறாரு, அப்போ நம்ம இருதயத்தை ஆண்டவர் ஆராய்ச்சிக்கிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் ஆராய்ந்து நம்ம நேர்வழி நடத்திக்கிட்டே இருப்பார். சரி ஸ்தோத்திரம். அப்போ மோசே இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு பார்க்குறதா நினச்சான். அவன் ஒரே முடிவு எடுத்தான், திரும்ப தேவ ஜனங்களோட துன்பத்தை. அல்லேலூயா. அது அவனுக்கு சந்தோஷமாக தெரிஞ்சுவானா. அல்லேலூயா. அதை கீழே இப்படி 12 சொல்றாரு பாரு. 12:2 இயேசுவை பற்றி சொல்ற, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை இல்லாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தை வலது பதிவிச்சிருக்கிறார். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு ஒரு சந்தோஷம் தரார். ஒரு துன்பம் இருந்துச்சுன்னா ஒரு சந்தோஷம், இயேசு கொடுக்க சந்தோஷம். அல்லேலூயா. அவமானம் இருக்கு இந்த உலகத்துல. நம்மளை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் படிப்பாங்க, ஊழியம் செய்யறியா, உனக்கு சாப்பாடுக்கு என்ன சிவ, நீ மட்டும் வந்துட்டியா, பிள்ளைய ஊழியத்துக்கு வந்துட்டானா அப்படின்னு கேட்க தான் செய்வாங்க.
இனி என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி. உலகத்தில் என்ன கோடி கோடியாக பணத்தை சம்பாதிக்கிறதா மக்களுடைய எய்ம். ஆனால் ஊழியங்கிறது வந்து பணத்தை அல்ல, ஆண்டவருக்காக சேவை செய்கிறது. அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு அவமானங்கள் வரலாம், ஒரு சமுதாயத்தின் மேலே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் பின்னே போகும் பொழுது ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ சிலுவையை சகித்து, சிலுவை எங்கே இருக்குது? மோசைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தான் வழிநடத்தி கொண்டாதான். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களே மோசைக்கு விரோதமாக எழுப்பி முறுமுறுத்தாங்க. அது ஒரு சிலுவை மாதிரி. நம்ம குடும்பத்தில் சில சிலுவை இருக்கும், அதை நம்ம சந்தோஷம் எடுத்துக்கணும். சபைக்குள்ள சில சிலுவை இருக்கும், அதை நம்ம சந்தோஷம் எடுத்துக்கணும். சிலுவை சகித்து சிங்காசனத்தில் வெட்டி செல்லும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த மோசையும் அப்படிதான். இயேசுவை போல மோசையும் எடுத்துக்கிட்டார். இது இயேசுவை குறிக்குது. இயேசுவுக்கும் சோதனை வந்துச்சு. சாத்தான் வந்து 4 சோதனைகளை எழுதப்பட்டிருக்கு. 4 சோதனை மூலமா சோதிச்சான் சாத்தான். ஆனால் ஆண்டவர் ஜெயிச்சார். ஒரு அழியில சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப பிசாசு இப்போ மோசைக்கு சோதனை எதை தெரிந்து கொண்டான்? தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுப்பதை தெரிந்து கொண்டான். அவனுக்கு என்ன பண்ணா, இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இனிவரும் பலன், இனி ஒரு பலன் வரப்போகுது, நித்திய ஜீவன், இனிவரும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்து அந்த காலத்தில் இல்லை. மோசை இருக்கும்போது கிறிஸ்து இருந்தாரா? இல்லை. ஆனாலும் கிறிஸ்து மறைமுகமாக இருந்தார். பரலோகத்தில் இருந்தார், தேவதூதனா வந்தார், புட்செடியில் தரிசனமானார். இது கிறிஸ்துவை குறிக்கும். ஆனாலும் கிறிஸ்துவை அங்கே பார்த்தான் மோசை. அல்லேலூயா. கிறிஸ்துவை அதரிசனமானவராய் அன்னை கண்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு துன்பத்தை, நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி அவன் விசுவாசத்தில் என்ன செய்தான்? ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அல்லேலூயா. அப்போ ஒரு தெரிந்து உள்ளது, உலகமா இயேசுவா. அப்போ உலகம் நம்ம வந்து ஆசை வார்த்தைகளை சொல்லுவோம். உலகம் நம்மளை வந்து கழுத்து நிறைய நெக்லஸை போட்டுக்கோன்னு சொல்லுவோம். தகதான் உடை அணிந்து கொள்ளுன்னு சொல்லுவோம். காலுக்கு விலை கூடன ஷூவை போட்டுக்கோன்னு சொல்லுவோம். நீ உலகத்தில் என்ன செய்யணும்? நமக்கு இப்போ வந்து உலகத்தில் வந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு பண்டிகை நாள் வரும் பொழுது நம்மளை என்ன தகதான்னு சேலையை கட்ட சொல்லுவாங்க. தகதான்னு என்ன செய்வாங்க? முடியை பிட்ட சொல்லுவாங்க. தகதான் லிப்டிக்கை போட சொல்லுவாங்க. தகதான்னு ஷூவை போட சொல்லுவாங்க. எல்லாம் போட சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தகதாக போது பிசாசு நம்முடைய மனசு என்ன செய்வான்? அந்த குளிர் காட்ட வைப்பான். அப்போது நம்ம போகும்பொழுது ஒரு ஆவி, அசுத்தாவி பயங்கன்னு வந்து அந்த உச்சியில் நம்ம தலைமையில் வந்து அமர்ந்துருவோம். அப்போ வந்து ஜெபிக்க விடாது அந்த ஆவி. அப்படி அதுக்கப்புறம் திருவிழா முடிஞ்சிடும், பண்டிகை நாள் முடிஞ்சிடும், வீட்டில் கல்யாணம் முடிஞ்சிடும், கச்சேரி முடிஞ்சிடும். அப்புறம் போய் நீங்கள் போய் ஜெபம் பண்ண போவீங்க. கொட்டாவியாக வரும், ஜெபிக்க முடியாது, சபையில் ஜெபிக்க முடியாது. அப்போ அந்த ஆவி என்ன செய்யும்? அடுத்து மனைவி மேலே பாதிக்கும், அடுத்து புருஷன் மேலே பாதிக்கும், அப்புறம் பிள்ளைகள் மேலே பாதிக்கும், சபை மேலே பாதிக்கும், பாஸ்டர் மேலே பாதிக்கும். இப்படியே ஒவ்வொருத்தராக பிடிக்கும் அந்த ஆவி. அதனால தான் தேவனுடைய பிள்ளைய கல்யாண வீட்டுக்கு போனாலும், கச்சேரி வீட்டுக்கு போனாலும், இளவு வீட்டுக்கு போனாலும், எங்கே போனாலும் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். உலகத்தின் காரியங்கள் நமக்குள்ளே வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அது உங்களுக்கு ஆகாது. உலகம் பாஸ்டர் நான் வந்து ஒரு 10 பவுனுக்கு ஒரு 20 பவுன் தான் நான் போட்டேன். 20 பவுனுக்கு ஒரு 50 பவுன் தானே போட்டேன் அப்படின்னு. நகை போடுங்க, தப்பு கிடையாது, ஒரு அளவு. சேலை கட்டுங்க, தப்பு கிடையாது, அதுக்கு ஒரு அளவு. கோட்டு போடுங்க, அதனால தப்பு கிடையாது, கோட்டுலேயும் ஒரு அளவு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்டைல் பண்ணுங்க, தப்பு கிடையாது. அதுக்கு கால் இப்படி வைக்கிறேன், கால் வலிக்கினா இப்படி வைக்கிறேன். நீங்கள் ஸ்டைல் பண்ணுறான்னு நினச்சிட்டேன், கால் வலிக்கிறேன். அப்போ அளவு வச்சிருக்காரு. அளவு மீறி நம்ம போகும் பொழுது பிசாசு அங்கே கொக்கியை வச்சு டவக்குன்னு இழுத்து போட்டுருவோம். அதனால் கவனமாக இருக்கணும். ஏன் உங்களால் பழையபடி ஜெபிக்க முடியல? இந்த உலகத்தின் ஆவி ஸ்டல்னு வந்துடும். ஆவி வந்துச்சுன்னா உங்களால் தூங்கி விளைவீங்க. ஜெபத்தில் தூக்கம் வந்துடும், செய்தியில் தூக்கம் வந்துடும். ஆண்டவரோட நீங்கள் உபவாசம், நீங்கள் ஜெபிச்சு பரலோகத்துக்கு போகாத ஜெபம், இப்படிலாம் உலகத்தின் ஆவி. அதை காண்கிறவைகள் உலகத்தின் ஆவி. செல்லில் உலகத்தின் ஆவி இருக்கும். செல்லுக்குள்ளே ஒரு பாஸ் சொல்கிறார், ஒரு பையன் செல்லு பார்த்துட்டு இருந்தானா, அந்த செல்லில் சொல்லிச்சான், ஆப்ஷன் சொல்லிச்சான், நீ வந்து ஒரு பட்டன் நமக்கு எஸ் கொடு அப்படின்னு. எஸ் கொடுத்தோடனே ஒரு ஆவி ஸ்பிரிட் வந்து அவனுக்குள்ளே தாக்கிடுச்சான். உடனே மயங்கி விழுந்து வந்தானா. அப்போ அந்த விசுவாசி வீட்டுக்கு பாஸ்டர் ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு ஜோம் பண்ணி, என்னடா செஞ்சேன், தொட்டேன், அந்த பென்சில் அப்படியே சுற்றுச்சு. இப்போ பாரு, அந்த ஆவி வர்றதுக்கு என்னடையானா, நீ டேபிள் வச்சுருக்க பென்சில் அதான் எந்திரிச்சு சுற்றும். உடனே அந்த பென்சில் சுற்றுச்சான். அதை பார்த்துட்டு விழுந்துட்டான் பயந்து போய். அந்த என்ன செய்ய, அவன் செல்லில் தான் எஸ்ன்னு அமுக்கினான் அந்த ஆவிக்கு. அந்த கேள்வி கேட்டு, ஆனால் பென்சில் தானாக சுற்றுது டேபிளில். என்ன இது, அந்த ஆவி வந்துருச்சு.
அப்போ அவன் பயந்து போய் விழுந்துட்டான். விழுந்து 2-3 நாள் அவனுக்கு பேச்சு மூச்சு இல்லை. அப்புறம் என்னடா காலையில் ஆராதனைக்கு வந்திருக்க, சாயங்காலம் இப்படி செஞ்சேன், இப்படி போச்சு. அப்புறம் மறுநாள் மாஸ்டர் போய் ஜோம் பண்ணி கட்ட வச்சேன். இப்படிலாம் நிறைய சாட்சிகள் இருக்குது. சர்ச் சொல்கிறாங்க, நிறைய இடங்கள் இருக்குது. அதனால தான் உலகத்தின் ஆவிக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். இது அதான் யோவானில் சொல்கிறாரு, உலகத்தின் மேலே நீங்கள் இச்சி கொள்ளாதீங்க. 1 யோவானில் ஸ்தோத்திரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் போல் சொல்கிறார் பாருங்கள். ஸ்தோத்திர சீக்கிரம் எடுத்துக்கணும். 3ஆம் அதிகாரம், உலகத்திற்குரியவைகள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களே பேசுகிறார்கள். ஸ்தோத்திரத்தின் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2:16 வசனம், மெய்னின் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமை மையமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இச்சை. அந்த மாம்சத்தை நமக்கு தூண்டப்படணும், கண்கள் இச்சை தூண்டப்படணும். அப்போ நீங்கள் 2வது இச்சை எப்படி இருக்கு பாருங்க. இப்போ யோசேப்புக்கு டெஸ்ட் நடக்குது. ஒவ்வொரு பரிசுத்தவானையும் ஆண்டவர் சோதிக்கிறார். யோசேப்புக்கு எப்படி டெஸ்ட் நடக்குது பாருங்க. ஸ்தோத்திரம் அதில் இப்போ யோசேப்பு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் 35-6 அதிகாரத்தில் அந்த யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். நாம் அதில் யோசேப்பு பயந்து ஓடுறான் பாருங்க. அவள் மனம் என்ன செய்ய, எப்படா யோசேப்பை கவுத்து 39ஆம் அதிகாரம் 39:9 வசனம். ஸ்தோத்திரம், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியா உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கலை. இப்படி இருக்க நான் இடுக்கன் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு விரோதம் பாவம் செய்வது எப்படி என்று கேட்டான். நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? எங்கள் டெஸ்ட் நடக்குது. அவன் நித்தம் அவனோடு போராடான். 7ஆம் வசனம், சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமான் மனை யோசிப்பின் கண் போட்டு அவன் செய்யணும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான், நித்தம் அவனுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறான். அப்போ இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற காரியம். அப்போ நம்ம என்ன செய்வோம், 10ஆம் வசனம், நித்தம் யோசிப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சைனிகளோடு இருக்கும் சம்மதிக்கவில்லை. இருக்கிறது கூட பேசுகிறது கூட அவன் சம்மதிக்காம ஓடினான். அல்லேலூயா. அப்போ பவுல் சொல்றாரு, தீமோத்தேயு புஸ்தகத்தில் எழுதுறாரு, பாலிய இச்சைகளுக்கு நீ வாலிபனே நீ என்ன செய்ய ஓடுன்னு சொல்றாரு. பாலிய இச்சைகளுக்கு நம்ம என்ன செய்யணுமா, வாலிப வயதில் நம்ம ஓடி போய் அந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கப் ஆகிடணும், ஓடிடணும். என்ன செய்யணும், கண்களின் நிச்சயக்கு என்ன செய்யறா நீதிமொழிகளை சொல்றாரு. அவருடைய கண் நிச்சய கண்களினால் பிடிக்கவனை விடாதேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அந்த கண் பார்வை பார்த்தீங்கன்னா அதை நம்மளை பிடிச்சிக்கிட்டே இருக்கும். என்ன செய்யும், நம்ம பேச வேண்டியதில்லை, லெட்டர் எழுத வேண்டியதில்லை. அல்லேலூயா. ஃபோனில் பேச வேண்டியதில்லை. நம்ம போகிற இடம் வர இடங்களில் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ கண்ணிலே பேசுவாங்க. அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கண்களிலே பேசி, அந்த நீதிமொழிகளில் விபச்சாரமான ஒரு ஸ்திரியை பற்றி சொல்லப்பட்ட அவள் கண்கள் மூலமாக பேசினால் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ கண்ணு பேசும், அதான் கண்களின் இச்சை. கண்ணுக்கு குளிர்ச்சியாய் சிம்சோன் பார்க்குறான், அவள் கண்கள் குளிர்ச்சியாக இருந்தாள், அதனால் போய் நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் போய் கடைசியில் மொட்டை அடிக்கப்பட்டான், அவன் மாவரைக்கப்பட்டு கடைசி கண்ணு பிடுங்கப்பட்டது. கண் இச்சையில் விழுந்ததுனால அந்த கண் அவனுக்கு பிடுங்கப்பட்டுருச்சு. அப்போ என்ன செய்யணும், தெய்வ பிள்ளைகள் இச்சையில் அது வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், அந்த கண்ணு குளிர்ச்சியாக செல்ல அதிகமாக பார்த்து அதில் இச்சையில் விழுந்துடப்படாது, பெருமையில் விழுந்துடப்படாது. சரி, ஸ்தோத்திரம். இது கண் இச்சை. நான் வேகமாக போகிறேன் என்று உங்கள்கிட்ட சொல்லுறேன். ஆபிரகாமை சோதித்தார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் இப்போ கண்களின் இச்சை. இப்போ குமாரனை கொடுத்து சோதிக்கிறாங்க. நமக்கு வெளியேறப்பெற்ற ஆபிரகாமை தேவன் சோதித்தாங்க, நமக்கு எல்லாரும் தெரியும். இன்னும் 22ஆம் அதிகாரம், இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இப்போ மனசு பிள்ளைகள் இடத்துல இருக்குதா, பிள்ளை இல்லைன்னு 100 வருஷமா காத்திருந்தான். அப்போ 100 வருஷம் கழிச்சு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார். இப்போ 100 வருஷம் பிறந்த பிள்ளைக்கு அதில் ஒரு சோதனை வைக்கிறார். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் எவ்வளோ நல்ல தெய்வம் தானே. சரி, இப்போ தான் அவனுக்கு 100 வயசு குழந்தை பிறந்திருக்குது. இந்த குழந்தைய நல்லா கொஞ்சிட்டு போகிறான், குழந்தையோடு நல்லா இருந்துட்டு போகிறான். சரி விட்டுருக்கலாம்ல, இல்லையா? ஆனாலும் என்னை காட்டிலும் குழந்தையை ரொம்ப நேசிக்கிறானா அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன செய்றாரு, பார்க்குறாரு. என்ன செய்றாரு, என்னை காட்டிலும் பிள்ளைகள் நீங்கள் ரொம்ப பிள்ளையை நேசிச்சிங்கன்னா அப்புறம் பிள்ளையை ஆண்டவர் பழம் எடுத்துக்கணும். அப்படி கொடூரமானவர் இல்லை. ஏன் சொல்கிறாருன்னா, நீ அந்த நேசிக்கிறதுல ஒன்றிடத்திலிருந்து வேற ஆவி போய் பிள்ளையை தாக்கும், உன் பேரை சொல்லி பிள்ளையை தாக்கும். அதனால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பிள்ளையை எச்சிச்சு போடும், சர்ச்சைக்கு வேலை செய்யவும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யவும், கத்தருக்காக பயன்படவும், கத்தருக்கு காணிக்கை கொடுக்குறதும், கத்தருக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுத்தரணும். சின்ன பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா.
சோத்திரம். அப்போ நீங்கள் மட்டும் காணிக்க கொடுத்தா போது, பிள்ளைகிட்ட கைகளை காணிக்க கொடுத்து பாஸ்டர் கடன் பண்ணு, இந்த ஊழியத்துக்கு கொடு, அப்புறம் என்ன செய்யணும், இந்த ஊழியத்தை செய்யி, சபையில் பெருக்கு, இந்த பாய் எடுத்து வை, அப்புறமா பிள்ளைக்கு ஒரு தாழ்மை உண்டாகும், கீழ்ப்படி உண்டாகணும். அம்மா அப்பா அம்மா வீட்டில் நீங்கள் கீழ்ப்படிய சொல்லலை, ஆனால் சர்ச்சில் தானே பாய் எடுத்து போட சொல்கிறாங்க. அப்போ வீட்டில் அவன் கீழ்ப்படிவான், அப்புறம் காலமெல்லாம் அவங்களுக்கு கீழ்ப்படிவான். நீங்கள் பிள்ளையை கண்ட்ரோல் இல்லாமல் வளர்க்க போய் அன்பு காட்டி வேலை செய்யக்கூடாது நினச்சிங்கன்னா உங்களுக்கு பாரக்கெல்லாம் அமைஞ்சிருவான். கடைசியில் உங்களை ஏமாற்றுவான். இங்கே உள்ளவங்களை சொல்ல, வெளியில் இருக்கு சொல்கிறேன், அது உங்களுக்கு கூட எடுத்துக்கோங்க. அல்லேலூயா. சரி, அதை என்ன செய்ய, நம்மளுக்கே ஒரு பாரக்கெல்லாம் மாறிடுவான். பாரக்கெல்லாம் மாறி கடைசி அவனும் ஏமாந்து நீங்களும் ஏமாந்து ஆண்டவருக்கா பயப்படாமலே போயிடுவான். அதனால பிள்ளையை அளவோடு வச்சு என்ன நேசித்தால் தான் பிள்ளை நம்மோட எப்போதும் இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். எல்லாருக்கும் பிள்ளைகள் நேசலாமல் இல்லை, ஆனாலும் தகப்பனுக்கும் இருக்கும், தாய்க்கு இருக்கும். சிலர் தாய் என்ன செய்வாங்க, நான் தான் பிள்ளை ரொம்ப நேசிக்கணும், தாய்க்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. தகப்பனை நேசிக்காமலே இருக்கிறாரு, தகப்பனும் உயிரை கொடுத்து வேலை செஞ்சு பிள்ளைக்காகவும் குடும்பத்தையும் போடுறாரு, அவரும் நேசிக்கதான் இருக்கிறாரு. ஆனால் பிள்ளையை கரெக்டான வழியில் நடத்துறது தகப்பனுக்கும் தாய்க்கு 2 பேருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த ஆபிரகாம் இப்படி ரொம்ப நேசிச்சு, அதனால தான் ஆபிரகாம் பழகிடுவாங்க. அங்கே போய் வெட்ட நேரம் பொழுது கர்த்தர் வேண்டாம். அல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டியை காமிக்கிறார், ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு வந்து. அப்போ நம்ம நேசிக்கிற எந்த பொருளானாலும் அது எனக்கு தருவாயா அப்படின்னு கேட்பாரு. அப்போ ஜாய்ஸ் மையர் ஒரு விலை உயர்ந்த ஜாக்கெட், அவங்க பெரிய சட்டை மாதிரி போடுவாங்க அங்கே லேடிஸ், அங்கே அது விலையும் நல்லா வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டில் வளர்க்குற ஒரு பணிப்பெண், வேலைக்கார பெண் சொன்னால், வேலைக்கார பெண்ணுக்கு நல்ல ட்ரெஸ்ஸே இல்லையா, அவங்க போய் ஒரு சாதாரண அவங்க போட்டு நல்லா ஓரளவுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்களாம். அப்போ ஆண்டு சொன்னாரா, நீ கொடுக்குறது நல்ல உனக்கு பிடிச்சதை எடுத்து கொடு அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்படி பிடிச்சதை எடுத்துக்கிறேன், எனக்கு இப்போ பிடிச்சி வாங்கி வச்சுருக்கேன், நான் போடணும் அப்படின்னு. அதை தான் உனக்கு பிடிச்சதை நீ எடுத்து கொடு. அப்புறம் என்ன சிஸ்டர், ஆண்டவர் சுற்ற பிடிச்சதை எடுத்து அவங்க கொடுத்தாங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம ஆண்டவர் சோதிப்பார், எல்லா நேரமும் அப்படி செய்ய மாட்டார். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ என்கிட்ட அப்படி தான், அப்படி சென்னையில் ஒரு 3000 ரூபா காணிக்க, அப்போ தான் நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி 3000 ரூபா காணிக்க வந்துச்சு. அப்போ என் கூட ஒரு ஊழியக்கார், அவர் ஒரு ஸ்தானத்துக்கார், அவருக்கும் காணிக்க கொடுத்துட்டாங்க. நான் 3000 வாங்கி அந்த சகோதரி வீட்டுக்குள்ளே போச்சு. வீட்டுக்குள்ளே போகிறக்குள்ள ஆண்டு சொன்னார், இந்த 3000 நீ அவர் கொடுத்துட முடியுமா, நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல் போய் அந்த ஜபக்கூட்டத்தில் பாருங்கள். அப்போ அந்த காணிக்கை வாங்கி டவுக்குன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இந்த ஐயா வச்சுக்கோங்க, நெட்டு அமைதியாக எடுத்துட்டு ஆமே. அல்லேலூயா. இப்படி வாங்கி 5-10 நிமிஷமாக கூட. சில நேரத்தில் கடவுள் சொல்வார், இது 3000 இல்லை 5000 கூட நீ இப்படி வாங்கி இப்படி அனுப்பிவிட்ரு, இது வாங்கி இப்படி அனுப்பிவிட்ரு. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு திடீர்னு ஒருத்தர் எனக்கு 25,000 கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, கடவுள் நம்மளை சோதிக்கும் பொழுது, ஏன்னா நம்மகிட்ட வாங்கும் பொழுது கூடுதலாக நம்ம கொடுக்க தான் நம்மளை சோதிக்கிறாரே தவிர நம்மளை நஷ்டப்படுத்துறதுக்காக கடவுள் சோதிக்கலை. ஆபிரகாம்கிட்ட ஏன் பிள்ளையை கேட்டார், நீ ஒரு பிள்ளை நீ கொடுக்க முடிஞ்சா நான் உலகத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் நீ தான் விசுவாசிகளின் தகப்பன். அல்லேலூயா. நம்ம ஏசப்பா நமக்கு தகப்பன் தான், ஆனால் நம் மாம்சத்தின்படி ஆபிரகாமுடைய சந்ததி நாம இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அது யாக்கோபுக்கு சொல்லப்படலை, யோசேப்புக்கு சொல்லப்படலை, ஸ்தேவானுக்கு சொல்லப்படலை, பவுலுக்கு சொல்லப்படலை, ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததி என்று நாம் வர்ணிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ இப்போ நான் பூமியில் உள்ள சகல ஜானங்களையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அப்போ நம்ம நினைக்கிற ஏன் ஒரு இப்படி சோதிக்கிறார் ஏன் அப்படி மனுஷன் சோதிக்கிற வேற, ஆனால் ஆண்டவர் சோதிக்கிறது நம்முடைய நன்மைக்காக சோதிக்கிறார். உன்னை கொடுத்துட்டா ஆண்டவர் 1000 இல்ல கோடிகளை கூட நமக்கு கொடுப்பார். சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒரு காரியத்தை கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா 1000ங்களை தருவார். பாருங்க, 3000 கொடுத்த பிறகு அதே மனுஷன் எனக்கு ஒரு திரும்ப ஒரு 50,000 கடவுள் கொடுக்க முடியும். இப்படி நிறையா கடவுள் ஆண்டவருக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, கர்த்தருக்குன்னு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய தேவைகளை கடவுள் நிச்சயமாக சந்திப்பார். அல்லேலூயா. நம்ம அதே போல ஆண்டவர் நம்ம தசமபாகத்தை கொடுக்க சொல்றாரு. நம்மகிட்ட வாங்கி தான் என் ஊழியக்காரனை போஷிக்கணும்னு அவருக்கு கணக்கு இல்லை. அவருக்கு தெரியும், உங்கள்கிட்ட வாங்காமலே நீ போஷிக்க முடியும், உங்கள்கிட்ட வாங்காமலே சபை கூட்டத்தை நடத்த முடியும், சாப்பாடு போட முடியும், காணிக்கை கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நான் கொடுத்ததை எனக்கு ஒரு ஆசீர்வாதம். இந்த காரியத்தை கர்த்தர் இதயத்தை சோதிக்கிறார். அல்லேலூயா.
என்ன சோதிக்கிறாரு? ஆமா, நம்ம இருதயத்தை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்ம வந்திருக்கிறோம். ஒரு 100 ஆண்டு காத்திருந்து பெற்ற மகன். சரி, இது அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்படி சோதனை, இப்படி சோதிக்கும் பொழுது அப்ப நம்ம கவனமா இருக்கணும். அல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் இருந்தால் பாருங்க. நோவாவை சோதிக்கிறார். நோவா 120 ஆண்டுகள் நீதி பிரசங்கித்தானா? அவன் பாருங்க அடுத்து என்ன செஞ்சான்? சாராயத்தை குடிச்சு திராட்சை ரசத்தை குடிச்சு மல்லாக்கப்படுத்திட்டான். அவனுக்கு மட்டும் கப்பலில் மட்டும் கட்டாமல் 120 ஆண்டுகள் ஒரு ஆத்மாவும் ரசிக்கப்பட்டுச்சான். ஒருத்தரும் ரசிக்கப்படலாம். நீங்களாவது நல்ல வேலை, நானாவது தப்பிச்சேன். ஒரு 10, 25 பேர், 30 பேராவது வந்தீங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு ஆராதனைக்கு ஒரு 10 பேராவது வரீங்க. அல்லேலூயா. ஆனால் நோவாவுக்கு ஒருத்தன் கூட வரல. 120 வருஷமா சர்ச்சை நடத்திருக்காரு. ஒரு ஆத்மா கூட உட்கார்ல. எவ்வளோ நொந்து போயிருப்பார். ஆனாலும் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. சரி, அப்போ இப்போ 120 ஆண்டுகள் முடிஞ்சு மழை பெஞ்சு அப்புறம் பூமியெல்லாம் அணிஞ்சு யாருமே இல்லை. இப்போ ஐயா ஃப்ரீயாக இருக்கலாம்ல. அப்போது அரக்கைங்கெல்லாம் இருந்தாங்க, சண்டை போட்டாங்க. என்னடா நோவா, நீலாம் கப்பல் கட்டுறியாமல, சர்ச்சை நடத்துறியாமல, வேலை வெட்டி இல்லையான்னு. ஆனால் பாருங்க சோதனை, இப்போ எந்த யாருமே கேள்வி கிண்டல் பண்ண ஆள் இல்லை. ஆனால் இப்போ தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டான், மல்லாக்கப்படுத்துட்டான். ஏன்னா ஒரு உலகம் முழுவதும் தண்ணி வந்துச்சு, அதிலெல்லாம் நோவா மூழ்கல, ஒரு பாட்டில் மூழ்கிட்டான். இப்படிப்பட்ட ஒரு ஏன்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை, அவனுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அதனால தான் கவனமாக இருக்கு. நமக்கு பிரச்சனை இல்லாததுன்னா, சில நேரம் நமக்கு பிரச்சனையே இல்லைன்னா நம்ம அப்படியே ஒரு பாட்டில் நம்ம மல்லாக்கப்படுத்துருவோம், ஒரு அடியில் படுத்துருவோம். நமக்கு நிறைய பிரச்சனை வந்தாலும் நம்ம எழுப்பி நிற்போம். நிறைய சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ சில வேளைகள் சோதனை நமக்கு நன்மைக்கு ஆக முடியும். அல்ல, நான் சொன்னேன்ல, நான் மட்டும் தேங்காய் உலகலாம் அதை குளிக்க போயிருப்பேன். காலையில் குளிச்சு, நைட்டு குளிச்சு, அதிகாலமே குளிச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அந்த அளவுக்கு ஜெபம். இப்போ தேங்காய் உழுந்ததுனால போய் ஆண்டவரே தேங்காய் உழுந்துச்சு, மேலே தப்பு இருக்கு, அப்பா மன்னிச்சுக்கோங்கப்பா, ஏசப்பா ஒளிக்கல ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? ஒரு ஆண்டுகிட்ட அழுது ஜெபம் பண்ணுறோம். அந்த தேங்காய் உழுவலைன்னா அழுது ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ண மாட்டோம். நீங்கள் சொல்கிறேன் தேங்காய் மட்டும் உழுவக்கூடாது பாஸ்டர், உங்களுக்கு இளநியே விழுந்துருக்கணும் பாஸ்டர், நீங்கள் எங்கே உட்கார வச்சு இப்படி கொள்றீங்களே பாஸ்டர், அதனால் அப்படிலாம் இல்லை. நீங்கள் நல்ல பிள்ளைங்க, நீங்களை ஜெபிக்கிறீங்களா? இல்லையா? ஆனால் எல்லாரும் கேட்டாங்க, முடிஞ்சு தேங்காய் உடஞ்சி, என்ன பாஸ்டர் என்ன பாஸ்டர் என்ன பாஸ்டர். அப்போலாம் தெரிஞ்சு என்னடா இவ்வளோ பேர் நம்மளை வாங்கி கேட்குறாங்களே. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது கடவுள் நம்மளை பார்க்கிறார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்புறம் மனமேட்டிமை. 2 நாளாம் புஸ்தகம் எசேக்கியேல பாருங்க. எசேக்கியேலுக்கு 15 வருஷத்துக்கு கூட்டி கொடுத்துட்டார் ஆண்டவர். 15 வருஷத்துக்கு கூட்டி கொடுத்த பிறகு மனாசேங்கிறது பிறக்கிறான். மனாசே பிறந்த பிறகு அமைதியாக இருக்க செல்வத்தெல்லாம் கொடுத்துறார் ஆண்டவர். 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களில் ஸ்தானாதிபதிகளின் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் பக்கம் 582ஆம் பக்கம், பழைய ஏற்பாட்டில் 582, அதில் சொல்றாரு பாருங்க, 31ஆம் வசனம் சொல்றாரு. அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதுக்காக தேவன் அவனை, இப்ப தேவன் அவனை சோதிக்கிறதுக்காக கைவிட்டுறாரா. அவன்கிட்ட நிறைய மகன் பிறந்துட்டான், மகன் இல்லாம இருந்துச்சு, மகன் பிறந்துட்டான், நிறைய செல்வங்கள்லாம் வந்துருச்சு. பாருங்க, அவனுக்கு உண்டான அவைகள் 29ஆம் வசனம். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகாத்தலான ஆஸ்தியை, இப்ப தேவன் நிறைய கொடுத்துட்டார். அப்ப நிறைய வந்துருச்சுன்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. இப்போ கொஞ்சமாக இருக்கும்போது, இப்போ நம்ம கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, வறுமையில் இருக்கும் பொழுது, நமக்கு ஒன்றுமே இல்லாததான் நம்ம ஃப்ரீயாக இருந்துருவோம், ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம். இப்போ காசே இல்லை, வீட்டில் இருப்போம். அல்லேலூயா. ஆனால் காசு வந்துருச்சுன்னா போதும், நம்ம அங்கே போவோம், இங்கே போவோம், கடையில் நிற்கிற இடத்துல ஏதாவது ஒரு பொருளை பார்ப்போம், அப்புறம் அங்கே போவோம், இங்கே போவோம். இல்லையா? காசு இருந்தால் நம்ம கால் நிற்குமா? கண்ணு நிற்காது, கால் நிற்காது. அல்லேலூயா. ஓடிக்கிட்டே இருப்போம். அப்போ ஸ்தோத்திரம். நமக்கு காசு இல்லாத நல்லது. அப்போ காசு வந்துருச்சு, நிறைய ஆஸ்தி வந்துருச்சு, நிறைய ஆடு மாடுகள் வந்துருச்சு. இப்போ எசேக்கியாவால் ஜெபம் பண்ண முடியல, எசேக்கியாவால் ஆண்டவர்கிட்ட பேச முடியல, உறவு கொள்ள முடியல. இப்போ எதிராளி பாபிலோன்லேருந்து வர்றாங்க. நீ வியாதியாக இருந்தையாமல, உன்னை பார்க்குறக்கு வரணும். அவனுக்கு மனமேட்டிமை ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மனமேட்டிமையான 26ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நான் பொய் சொல்ல. எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனை எருசலேம் குடியில் தங்களை தாழ்த்தினபடியால் கர்த்தருடைய கடுகு எசேக்கியா நாட்களில் வரவில்லை. 2வது தாழ்த்திட்டான். அவன மனசு என்ன ஆயிடுச்சு? மனமேட்டிமையானான். 25 சொல்றாரு பாருங்க, எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாக நடவாமல் மனமேட்டிமையானான்.
தனக்கு அவன் செய்ய ஆண்டவர் நம்ம ஏழையாக இருக்கும்போது, நம்ம கஷ்டப்படும் பொழுது நமக்கு நிறைய உதவி செஞ்சு நம்மளை காப்பாற்றும் பொழுது நம்ம ஆண்டவராவது, பாஸ்டராவது, சிஸ்டராவது, சபையாவது அப்படி நம்ம என்ன செய்வோம், எடுத்தெறிஞ்சிருவோம். ஆனால் நம்ம கஷ்டப்படும் பொழுது நமக்கு சபை உதவி செய்தது, பாஸ்டர் உதவி செஞ்சார், ஊழியங்கள் உதவி செஞ்சிச்சு, ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சாருன்னு சொல்லி நம்ம உயர்த்தப்படும் பொழுது சபையை என்ன செய்யணும், தூக்கி விடணும். அல்லேலூயா. எஸ்தரை எதுக்கு ராஜ பதவி கொடுத்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுறது, சபையை தூக்கி விட தான் காப்பாற்ற கொடுத்தாரு. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, நான் சபையை தூக்கிடுவேன் சொல்லுவீங்க. நான் எங்கள் அப்பா நல்ல வருமானம் வந்த பிறகு, நான் நல்லா சம்பாதிச்ச பிறகு, பிள்ளைகள் நல்லா சம்பாதிச்ச பிறகு இந்த சபைக்கு வேண்டிய எல்லாமே வாங்கி கொடுப்பேன், பாஸ்டருக்கு நான் நிறையா காணிக்கை கொடுப்பேன், பாஸ்டரோட சூழ்நிலையெல்லாம் மாற்றி இப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. ஆனால் இப்போ பணம் வந்த பிறகு மறந்துடுவோம். என்ன செய்வோம்? மறந்துடுவோம். நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அல்லேலூயா. இப்போ கடந்த நாளில் எனக்கு ரொம்ப பாருங்கள் 25,000 ரூபா லோன் கட்டுறது. ஆனாலும் ஜோஸ்வா சம்பளம் வாங்கும்போது சொல்கிறேன், நான் அதுக்காக சொல்லணும்ல, அவன் முடிஞ்ச ஊழியர்களுக்கு கொடுக்கணும்டா, நமக்கு உதவி செஞ்சவர்களுக்கெல்லாம் காணிக்கை கொடுக்கணும்டா, ஊழியர்களுக்கெல்லாம் கொடுக்கணும்டா. எனக்கு எவ்வளோ சின்னதான், இன்னும் நாங்கள் நிறைய கொடுக்கணும்னு சொல்கிற உதாரணமாக உங்களை சொல்கிறேன். இன்றைக்கி உதாரணமாக அதே போல் எனக்கு பணம் வரும்போதெல்லாம், எனக்கு ரூபா வரும்போது தான் எனக்கு உதவி செய்த ஊழியர்களுக்கு நான் ஒரு அடையில சொல்லுவோம், அலையிலையா ஐயா உங்களை நாங்கள் மறக்கலை, நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க, நீங்கள் எங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணீங்க, கம்மியாக கொடுத்தோம், இந்த கூட இன்னும் ஒரு 500 வச்சுக்கோங்க, 500 வச்சுக்கோங்க, 1000 சொல்லி கூட கொடுத்து அவங்க மறக்கக்கூடாது. நமக்கு உதவி செய்தவர்களும் மறக்கக்கூடாது. அலையிலையா. அந்த நேரத்தில் நமக்கு உதவி நம்ம ஒரு 1000 ரூபா கொடுக்குற, 2000 ரூபா கொடுக்கறதுல 500 ரூபா கொடுத்துருப்போம், 1000 ரூபா கொடுத்துருப்போம். ஆனால் அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஆனாலும் நம்ம போய் திரும்ப அவங்கள ப்ளஸ் பண்ணணும். அவங்கள நம்ம கொடுக்கும் பொழுது அவங்கள மறந்தாலும் நம்மளை ப்ளஸ் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஊழியர்களை நம்ம நினைக்கணும். எனக்கு உதவி செய்த ஊழியர்கள் நான் நினைப்பேன், நினைச்சு போய் அவங்களை பிளஸ் பண்ணுவேன். அவங்க எனக்கு இக்கட்டில் உதவி செஞ்சாங்க, நம்ம இக்கட்டில் உதவி செய்த மனிதர்களை மறக்கவே கூடாது. இந்த எசேக்கியா ராஜா மறந்து போயிட்டான், மறந்து மனமேட்டிமை ஆயிட்டான். என்ன ஆகி போச்சு? மனமேட்டிமை ஆயிடுச்சு. மனமேட்டிமை ஆகி தன்னை சுற்றி இருக்கிறதையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு கீழே இருக்கிறவங்களையும் பார்க்கணும், நமக்கு உதவி செய்தவர்களையும் பார்க்கணும். அல்லேலூயா. சரி சரி சரி. மனமேட்டிமை அடுத்து மனமேட்டிமை ஆனதுனால தேவன் அவனை கைவிட்டார். எப்படி கைவிட்டார்? சில நேரத்தில் நம்ம இதயத்தை அறியும் பொழுது, இப்போ நம்ம கையில் காசு இருக்கும்போது தேவன் நம்மளை கைவிட மாட்டார். இப்போ காசு வந்துருச்சு, ஆழ்வளம் வந்துருச்சு, சொந்த பந்தக்காரங்களாம் காசு வந்தானே நம்ம பக்கத்தில் வந்துடுவோம். ஐயா மாமா மாப்பிள்ள அப்படி பாஸ்டர், நீங்கள் எங்கள் மாமா பாஸ்டர் இருக்காரு, எங்கள் அக்கா அவங்க ஊழியக்காரர் இருக்காங்க, அவங்க அப்படியே சிஸ்டர் நீங்கள் அப்படியே பண்ண சொந்த பந்தக்காரங்களாம் வந்துடுவாங்க உங்கள்கிட்ட. நீங்கள் சொல்கிறா பாரு, அவனுக்கு வேலை கிடைச்சி எல்லாரும் வந்துட்டாங்க, வேலை கிடைச்சிச்சு உனக்கு, அவனுக்கு மலங்களே மாற்றிட்டு வேலை கிடைச்சிச்சு அப்படி. அப்போ தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும்? வேலை கிடைச்சிச்சு, கையில் பணம் வருது, அப்போதான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க நேசிக்கணும். ஏண்டா நீங்கள் எனக்கு வந்த பிறகு வரீங்களா அப்படி வெறுக்கக்கூடாது, அவங்கள நேசிக்கணும். சரி பேரு. ஆனால் நம்ம யாரை கணம் பண்ணணும்? கர்த்தரை கணம் பண்ணணும். காசெல்லாம் வந்துருச்சு, ஆனால் எசேக்கியா ராஜா நேசிட்டான். வாங்க வாங்க வாங்க, என்னோட அரண்மனையை பாருங்க, இந்த எவ்வளோ ஆயுதத்தை பாருங்க, அதை பாருங்க, பொண்ணு பொருள் வைரம் எல்லாத்தையும், ஆலயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் திறந்து 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 காமிக்கலாம். தான் நம்ம அப்படியே பீத்தி கொள்றோம். பாருங்க 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 பாருங்க. கடைசி என்ன போச்சு? அவன் போன பிறகு தீர்க்கதரிசி வர்றான். உன்னுடைய வீட்டிலே நீ எதை காமிக்காமல் இருந்தாய் அப்படின்னு தீர்க்கதரிசி கேட்கிற. எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஒரு நாள் வரும், என்ன செய்ய, அவன் உன் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஒன்று விடாம தூக்கி போயிடுவான். பாருங்க, அதை இப்போ வசனம் சொல்லப்பட்டு சோத்திரம். அப்போ எல்லாத்தையும் தூக்கி போயிடுவான். தூக்கிட்டு போன பிறகு உன் குமாரனையும் தூக்கி போயிடுவான், பிள்ளைகளையும் தூக்கிட்டு போயிடுவான். அடுத்து தீர்க்கதரிசனம் வரும். அடுத்து ராஜாக்கள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். நீங்க எல்லாவற்றையும் பாருங்க. ஏன்னா அவனுடைய இருதயம் என்ன ஆகி போச்சு? திறந்து கொடுத்துருச்சு. அல்லேலூயா. அப்ப நம்ம இருதயத்தை பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். பாபிலோன் வர்றான், நம்ம இருதயத்தை எப்பவுமே காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நமக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம எங்கே போகிறோம்? இந்த பண விஷயத்தில் மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதர்கள் கூட நம்மளை என்ன செய்வாங்க? கடத்திடுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த ஊழியத்துக்கு நான் போகிறேன் வர்றேன், பல இடங்களுக்கு போகிறேன் வர்றேன், பலரோடு பேசுகிறேன், நானும் கவனமாக இருக்கணும். நீங்களும் என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் போராட்டம் உண்டு. எனக்கு மட்டும் போராட்டம் கிடையாது, எல்லாருக்கும் போராட்டம் உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு 9% எனக்கு 16% இருக்கும்.
அல்லேலூயா. உங்களுக்கு 1% எனக்கு 10% இருக்கும். எல்லாத்தையும் நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சு தான் நான் இங்கே வரணும். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கும் ஒரு ஜெயம் உண்டாகும். இல்லை பாஸ்டர் நான் எனக்கெல்லாம் போராட்டமே வராது அப்படின்னு இருக்கலாம். ஆனால் நீங்கள் சோதிக்கப்படும்படி நீங்கள் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் சோதிப்பதற்கு இடம் கூடாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறாரு? நீ வர்றான் பிசாசு வரான், வீட்டை திறந்து போட்டு கொடுக்கூடாது. வீட்டை முடிஞ்சவங்க கூட்டு, அதுக்கப்புறம் ஜன்னல் வழியாக வந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு. நீ எல்லாத்தையும் திறந்து போட்டு வா, பிசாசே வாங்க 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 வாங்க, பிசாசே வரலே வாங்க, என் பீரோல பாருங்க, என் சட்டிப்பானியை பாருங்க, என்னுடைய குளத்தை பாருங்க, என்னோட அதை பாருங்க, இதை பாருங்க, என் கம்பளை பாருங்க, என்னுடைய நகையை பாருங்க, என் முடியை பாருங்க, என் வெச்சை பாருங்க, என்னோட உடைய பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் திறந்து கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஆவி வந்து அவன் அசுத்தாவை கூட்டு வந்து உள்ள அமர வச்சிருவான். அவன் ஒன்றும் இல்லாமல் தூக்கி போயிடுவான். அவன் மகனையும் கெட்டவனா மாத்திட்டான். மனாசே செஞ்ச பாவத்தினால தான் 70 வருஷம் சிறையிருப்பு அங்கே பாபிலோன்ல உண்டாச்சு. தெரியுமா உங்களுக்கு? மனாசே செஞ்ச விக்கிர ஆராதனையும் பாவத்தின் நிமித்தம் அவன் மனாசே என்ன செய்ய ஏசியா தீர்க்கதரிசி வெட்டி கொண்டு போட்டான். தனக்கு அதுக்கு அடுத்து அதை எதாவது சொன்ன லேட்டாகி 2 மணி ஆயிடும். நான் வேகமாக போகிறேன் பாருங்க. அப்போ அந்த மனமே இது தேவன் வந்து சோதிப்பார். அல்லேலூயா. தேவன் என்ன செய்வார்? சின்ன சின்ன காரியத்தில் அவர் டெஸ்ட் பண்ணுவார். இந்த காரியத்தில் கைவிட்டுருவார். உங்களுக்கு நடக்கிறது தெரியாது. சோதனை இருந்து என்ன ஆண்டவரை கைவிட்டீங்க? தேங்காய் வரும்போது ஏன் ஆண்டவரை கைவிட்டீங்க? தேங்காய் அங்கிருந்து வருதுல இப்படி லைட் அப்படி தட்டி விட்டுருக்கலாம்ல. அப்போ நான் வந்து என்ன செய்வேன், 3 மணி நேரம் ஜெபத்தில் இருந்துட்டு 1 நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு மனைவியோட பேசிட்டு சீக்கிரம் செய்திக்கு போகணும் அப்படின்னு செய்தி கேட்க தான் வந்தேன். வந்து 5 நிமிஷத்துல தேங்காய் விழுந்துருச்சு. இதெல்லாம் கொடுமையா எங்கே சொல்ல போயிருக்கேன். அப்போ பாருங்க, இப்போ நமக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வரும். நம்ம சர்ச்சுக்கு வந்து ஒரு அடி தேங்காய் விழுவதும் நீங்கள் சர்ச்சுக்கு வருவீங்களா? ஆனால் என்ன செய்யாது, இப்போ தடை வெட்டி பாஸ் தோத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் திரும்ப அந்த ஜெபம் கொடுத்தது இந்தியா தேசத்துக்காக திரும்ப நினைச்சிடும். அந்த ஐக்கியத்தை ஜெபம் பண்ணிட்டு அல்லேலூயா. சரி ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம அப்போ ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? சில வேலைகள் நமக்கு ஏன் ஆண்டவரை தடுக்கக்கூடாதா, அந்த எதை செய்யக்கூடாதா, எது செய்யக்கூடாது நம்ம கேள்வி கேட்போம். கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ சின்ன ஒரு கமல் உடஞ்சிச்சு அல்லது ஒரு சின்ன ஒரு சைக்கிள் பெடல் உடஞ்சுன்னா நம்ம வீட்டில் போய் என்ன செய்வோம்? உடஞ்சிச்சுன்னு சட்டை போடுறோம். சரி அப்போ நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவனை கைவிட்டது தெரியாது நமக்கு. ஆண்டவர் நம்மளை சோதிச்சு வைப்பார். கொஞ்சம் விட்டுட்டு நம்ம தள்ளி நின்று வைப்பார். இப்போ பிள்ளை கையில் ஒரு 10 பிஸ்கட்டை கொடுத்துட்டு ஒரு பிஸ்கட் ஒரு 1/2 பிஸ்கட் தாப்பாஞ்சலி கேட்காது பாருங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் உபாகம புஸ்தகத்தை எழுதுறாரு. அவர் வந்து என்ன செய்வார்? கண் மயக்கத்திலே நீ திரிவாய் அப்படின்னு எழுதப்பட்டு கண் மயக்கம் வர பண்ணுவார். ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போடும். கீழ்ப்படியாமல் என்ன ஆயிரும்? கண் மயக்கம் அப்படியே போயிடுவோம். ஆண்டவர் எப்படி போனேன்னு தெரியாது. அதனால தான் ஐயா கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு, கண் மயக்கத்தில் போகாத. அதை ஒரு நாள் பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ அந்த எசேக்கியாவுக்கு மனமேட்டிங் வந்துடும். அப்புறம் கண் மயக்கம் வந்துடும். அவன் சார் திறந்து காமிச்சிருவான் எல்லாத்தையும். பாருப்பா, வந்து வீட்டுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் பாருப்பா, என்னுடைய பெரிய அரண்மனையை பாருப்பா. உங்கள் வீட்டுக்குள்ள வந்து ஒன்றும் இருக்காது, தெரியும், பீரோல் தான் இருக்கிறோம், ஆனால் செடிச்சாமல் இருக்கும், அதான் இருக்கும். அவன் வீட்டுக்குள்ள வந்து அரண்மனை எகிப்தில் பெரிய அந்த காலத்து பெரிய பொக்கிஷங்கள்லாம் இருந்துச்சு. அல்லேலூயா. சரி, இப்போ உங்க இருதயத்தை திறந்து விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அதான் காத்துக்கொள், கவனமா இரு. நீ எந்த இடத்துல எப்படி போகணும் காத்துக்கோ. அல்லேலூயா. சில இடத்துல முக்காடு போட்டுட்டு போ, சில இடத்துல முக்காடு போடாமல் போ. சில இடத்துல முழங்கால் படித்து ஜெபம் பண்ணு, சில இடத்துல நின்று ஜெபம் பண்ணிட்டு வந்துடு. அல்லேலூயா. சில இடத்துல என்ன செய்யும்? பார்த்து பேச, சில இடத்துல பார்க்காம கூட அவர்கிட்ட பேசாத. அல்லேலூயா. சொல்றாங்களா? இப்போ நம்ம கவனமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? இருதயத்தை அறியும்படி. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தாழ்த்தப்பட்டு போயிடும். அப்படியே ஆண்டவர் இவனுக்கு பொக்கிஷத்தை கொடுக்கக்கூடாது, இவனுக்கு படத்தை கொடுக்கக்கூடாது, இவனுக்கு பொருளை கொடுத்தோம்னா இப்படி ஆயிடுவான் அப்படின்னு நம்மளை கைவிட்டு என்ன செய்வேன்? இவன் எனக்கு பெருசு சொல்ல மாட்டேன். நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் குறைஞ்சிரும். நம்மளுடைய வாழ்க்கையின் உயர்வு குறைஞ்சிரும். அப்போ நம்ம அந்த நேரத்தில் கவனமாக இருந்தால் இன்னும் உயர்வு மேலே உயர்வு போவோம். ஆசீர்வாதத்து மேலே ஆசீர்வாதம். ஒரு கரங்களை வெட்டி சொல்லுவோம். அல்லேலூயா. சரி ஸ்தோத்திரம். இப்போ கடைசியை எடுத்துக்கிடுவோம். இப்போ இருதயத்தை நாம் கவனமாக இருக்கணும். சரி, கடைசியாக மல்கியா புஸ்தகத்தை எடுத்துக்கிடுவோம். இப்போ சங்கீதம் 139 சொல்கிறார், என்னுடைய இருதயத்தை தூரத்திலிருந்து அறிகிறேன். தூரத்திலிருந்து ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு. சரி, இப்போ மல்கியா புஸ்தகத்தை எடுத்துக்கிடுவோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். மல்கியா 3:2-3. ஆனாலும் அவர் வருநாளை சகிப்பவன் யார்? கடைசி புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம், பக்கம் சொல்லுப்பான் 1105ஆம் பக்கம்.
சோத்திரம். அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலைநிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவருடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காலத்தின் போலும் இருப்பார். அவர் ஒரு அக்கினியை போல இருப்பார். அல்லேலூயா. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அப்போ அவர் இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வெள்ளியை புடமிடுவது போல என்னை நீர் புடமிட்டீர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெள்ளியை புடமிடுவது போல புடமிடுறார். அல்லேலூயா. குகையில வச்சு புடமிடுவாங்க கேள்விப்பட்டேன். குகைக்குள்ள வச்சு உருக்கி அப்படியே புடமிட்டுருவாங்க. அல்லேலூயா. புடமிடுதல் சோதனை. அப்ப லேவியின் புத்திரரை சுத்திகரிப்பு ஒரு சுத்திகரிப்பை தேவன் உண்டு பண்ணுகிறார். அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அவர்கள் நம்மை புடமிடுகிற தேவன். அல்லேலூயா. நம்மளை வெள்ளியை போல பொன்னை போல. இப்போ வெள்ளி இருக்குது, அது சுத்த வெள்ளியா இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? புடமிடுவாங்க. தங்கத்துல மண் இருக்கும், கலப்பு. தங்கத்துல இரும்பு கலந்திருக்கும், மண் கலந்திருக்கும், களிமண் கலந்திருக்கும், பித்தாளை கலந்திருக்கும். அதை உருக்கி அதை புடமிட்டு அதை சுத்த வெள்ளியா பிடிக்கிறார். ஏன்னா அவற்றை எடுக்கிறது பரலோகத்தை நம்மளை கொண்டு போறது. எங்க கொண்டு போறதுக்கு சொல்லுங்க? பரலோகத்தை கொண்டு. அப்ப இந்த வெள்ளியிலையும் தங்கத்திலையும் அழுக்கு இருக்கும், நமக்கு என்ன செய்யணும்? களிமண் இருக்கும், அதெல்லாம் பிரிச்சிருக்கும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சனால 70 வருஷம் எங்கே அனுப்புனாரு? அசிரியா நடைக்கு அனுப்புனார். பாபிலோனுக்கு புடமிடப்பட்டான். தானியல், சாத்ராக், ஆபிஷ் போட்டு அக்கினி சூளையில் போட்டாங்க. வெளியே வந்தாங்க சுத்த பொண்ணா, ஒரு அலையிலேஸ்வரம் அலிலியா. அதான் பேதுரு சொல்றாரு, சாதாரணமான ஒரு பொண்ணு என்ன செய்யப்படுறது? தங்கம் அக்கினிக்கு போட்டு வெளியே வருது. அப்பனா தான் அதை காட்டு விலையேற்பட்ட உங்கள் விசுவாசம் புடமிடப்பட வேண்டியது அல்லவா அப்படி கேட்கிறார். விசுவாசம் பரலோகத்துக்கு போனோம்னா பரலோகத்தை தங்கத்தில் நடக்க போறோம். அவர் புடமிடுதல் நடக்குது. உங்களை சுத்திகரிப்பார். பலவீனங்கள் நமக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டு பண்ணுகிறது. நமக்கு ஒரு அடி ஒரு சுத்திகரிப்பு உண்டு பண்ணுகிறது. நமக்கு ஒரு சோதனை நமக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டு பண்ணுகிறது. ஒரு பிரச்சனை நம்ம ஆண்டு சமூகத்தை தாழ்த்தி உள்ள பண்ணுகிறது. ஒரு பிரச்சனை வந்துட்டா நம்ம ஆண்டு சமூகம் விழுந்து கிடக்கிறோம். ஒரு சோதனை வந்துட்டா விழுந்து கிடக்கிறோம். ஒரு கீழே விழுந்துட்டாலும் விழுந்து கிடக்கிறோம். ஆண்டவரே, நான் இப்போ சைக்கிள் போது கீழே விழுந்துட்டேன், எங்கள் வீட்டில் பிரச்சனை வந்துருச்சு, ஏசப்பா என்ன குறை இருந்தாலும் மன்னிச்சிருங்க சப்பா, அப்படி விழுந்து கிடக்கிறோம். அப்படி ரொம்ப சில காரியங்கள் சுத்திகரிப்பு பண்றாரு. இல்லையா? நீங்க நினைப்பீங்க எனக்கு வியாதி வந்துருச்சு, எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம், இப்படியா சோதனை நினைப்பீங்க. சோதனை இல்லப்பா, அது சுத்திகரிப்பு உண்டாகுறது. உங்கள் இருதயத்தை உங்க வாழ்க்கையை சுத்திகரித்து பொண்ணா பரலோகத்துக்கு போகணும்ல. அல்லேலூயா. அப்ப நம்மளை என்ன செய்யணும்? வசனத்தை படிச்சு சுத்திகரிப்பு பண்ணணும். வசனத்தை வசனம் படிச்ச பிறகும் நம்ம இருதயம் இன்னும் கல்லா இருக்கும். அப்ப என்ன செய்யறாரு? இந்த கல்லும் கரையும் சொன்ன மாதிரி என்ன செய்யறாரு? அதை போய் வச்சு இரும்பு என்ன செய்யற? அக்கினியில போட்டு தண்ணியா ஊத்தி அதை கொண்டு வரான். ஒரு கம்பியா கொண்டு வரான், ஒரு பொருளா உலோகமா கொண்டு வரான். இதெல்லாம் எப்படி உருக்கி தான் அந்த உலோகமா வருது. எல்லாமே உருக்கி, இதுவும் உருக்கி தான் வருது. எல்லாமே உருக்கி, எல்லாமே கேமரா முதற்கொண்டு உருக்கி தான் வருது, கண்ணாடி முதற்கொண்டு. அப்ப அந்த நம்மளை உருக்கி அவருக்கு பிடிச்ச டிசைன்ல நம்மளை உருவாக்கி பரலோகத்துக்கு கொண்டு வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீதியாய் காணிக்கை செலுத்தும்படி, சிலவரத்தை நீதியா நம்மளை ஆசீர்வதிக்கும்படி. அல்லேலூயா. பாருங்க, அதை சொல்றாரு. நம்ம காணிக்கை ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வரோம். என்னடா காணிக்கையில கூட யாரா அப்ப நமக்கு ஆண்டு பார்க்குறாரு, காணிக்கை ஏதோ நம்ம போடுறோம். அந்த காணிக்கை கூட நீங்க அந்த பாபிலோனுக்கு போகாம அவங்க காணிக்கை கொண்டு வர முடியாது. அவங்களை சுத்திகரிக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு உள்ளூர்ல இருக்கும்போது கடவுள் காணிக்கை கொடுக்காதனால அங்க போனப்பதான் அவன் காணிக்கை கொடுக்கணும்னு தோணுச்சு. பாபிலோன் போகும், அதனால காணிக்கை அங்கிருந்து கூட கொண்டு வர பண்றாரு. சரி பாருங்க, அதை சொல்றாரு. இப்ப ஆண்டவர் உட்கார்ந்து பாருங்க. ஆண்டவர் மார்க் புஸ்தகம் 12:41 சொல்றாரு. மார்க்கு 12:41 ஆண்டவர் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. ஏசப்பாவே உட்கார்ந்து காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்காராரு. எப்படி உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுவதை பார்த்து கொண்டிருந்தார். இந்த பணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த ஒவ்வொருத்தையும் காணிக்கை பெட்டியில் இப்படிதான் காணிக்கை பெட்டி இப்படி உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறேன். எதிர்த்தாப்புல உட்காந்து இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? இவருக்கு எவ்வளவு பணம் ஆசையா அப்படின்னு நினைப்பீங்க. இப்ப ஏசப்பா உட்கார்ந்து என்ன பொண்ணை உட்கார்ந்துதான் சோதனை போட முடியும். நம்மளை உட்கார்ந்து நம்மளை சோதிக்கிறார். அல்லேலூயா. இப்ப சமணங்கள் போட்டு உட்கார்ந்துருக்கீங்களே, இப்படி உட்கார்ந்து ஆண்டவர் பொண்ணு அப்படியே. இப்ப நீங்க தங்க வேலை செய்யறவங்க போய் பாருங்க, உட்கார்ந்து பொறுமையா இந்த நுணுக்கமான கறி வச்சு வேலை வைப்பாங்க. தங்க வேலை பார்க்குற இடம்
பார்த்தீங்கன்னா அந்த போய் நுணுக்கமா டிசைன்லாம். அல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் பொறுமையாக அவங்களை உட்கார. ஆனால் நீங்கள் உட்கார்றீங்களா? உட்கார மாட்டேனே, அழிவேன், சுற்றுவேன், ஆடுவேன், பாடுவேன், வேலை வைப்பேன், கால் நோவுறது தண்ணி வேலை வைப்பேன், ஆனால் உட்கார மாட்டேன். உட்கார்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்போ நீங்கள் 2 மணி நேரம் உட்கார்றீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உட்கார்றீங்க இல்லையா? ஆனால் ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கிறார். ஏன் உட்கார வைக்கிறாரு? பொறுமையை கற்றுக் கொடுக்குறாரு. உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த உட்கார உங்களுக்கு பரிசுத்தம் கொடுக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. இப்போ என்னைய உட்கார பண்ணுறாரு. நான் இப்போ நிற்கிறேன் ஜெபத்தில், முழங்காலே 2 செய்தி எடுக்கணும். அப்படியே குறுக்கெல்லாம் வலிக்கும். உட்காந்து சிஸ்டர் வைவாங்க, உமக்கு என்னையா வேலை வெட்டி இல்லை, நீ போய் உட்காந்துக்கிடு. நீ உட்காந்து பார்த்தா தான் தெரியும். உட்காந்து பைகளை படித்து புரட்டி கிரட்டி எடுத்து குறுக்கணி அந்த வேலை இந்த வேலை இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு வேலை சிஸ்டர் சாப்பிட மாட்டாங்க. நானும் நல்லா சாப்பிட்டுட்டே வேலை வந்துட்டு தெரியுவேன் இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த கடைக்கு போனால் அங்கே ஒரு சூடாவோட அந்த டீக்கு அப்படியே அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் போகலாம். ஆனால் உட்காந்து பொறுமையாக செய்தி எடுத்து உட்காந்து ஜெபம் பண்ணி, கடவுளே என்னப்பா அடிச்சது ஜெபம் பண்ணி செய்தி எடுத்து தான் இவ்வளோ நேரம் கொடுக்க வேண்டியது. உங்களுக்கு சில வார்த்தையே வராது, உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதில் கட் பண்ணி கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ செய்தி எடுத்து அப்போ உட்காந்து செய்தி எடுத்து பாருங்கள். அப்போ அவர் உட்கார்றாரு. இயேசுவே உட்காந்துட்டார். காணிக்கப்படி நேராக உட்காந்துட்டார். கரெக்டாக உட்காந்துட்டார். போகிறேன். அப்போ விதை 2 காசு போடுறான். எதுக்கு 2? அந்த விதையை பிடிச்சாரு வறுமையில் இருந்தா. அப்போ 2 காசு போடுறவங்க தான் ஆண்டவர் பிடிக்குமா? கிடையாது. அவட்டை சாப்பாட்டுக்குன்னு அதான் வச்சிருந்தான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்போ 1 லட்ச ரூபாய் என் கையில் இருக்கு. 10,000 போடுறது பெருசு கிடையாது. அந்த 1 லட்சத்தையும் நான் எடுத்து போடுறோம். அப்பா 10 ரூபா போடுறதுக்கு யோசனை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படின்னு போட்டுறாதீங்க. என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் நிறைய காலம் நினச்சேன். இப்போ 1 லட்ச ரூபா வச்சுக்கணும். பெருமாள் சுவாத மீட்டிங் போடுறீங்க. எப்படாமானே இப்போதான் எனக்கு சோதனை நடக்கும். எப்படாமானே அங்கே சிஸ்டர் போட்டாதீங்க, நாளைக்கு கேட்க மாட்டி அவன் வீட்டு சப்தி பண்ணிடுவான். கேட்டாங்க. அப்போ என்ன செய்யுது? அது சோதனை. பாதி சொல்கிறேன், நீ பாத மீட்டிங் போடு. இல்லை நடந்து முடிஞ்சிருச்சு. சும்மா சொல்கிறேன், சும்மா உண்மையாக கூட இனிமேல் நடக்கலாம். அப்போ என்ன செய்ய, நான் போட்டேன்னு நினச்சிக்கோங்க. 1 லட்சம் 50 லட்சம் கூட ஆண்டு கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி சரி, இப்படிலாவா பிரசங்கம் பண்ணணும்னீங்க? நாங்கள் 100 ரூபா போகிறதுக்கு 9 ரூபா கணக்கு பார்ப்போம். 1000 ரூபா கொடுக்குறதுக்கு 50 ரூபா கணக்கு. சரி, இப்படி நீ இல்லாதனால தான் நீ வறுமையிலே இருக்கிறோம். நம்ம எதுக்கு தட்டு மாதிரி இருக்கிறோம்? ஒரு நல்ல ஒரு வீடு இல்லை, நல்ல வண்டி இல்லை, நல்ல வீடு இருந்தாலும் நிம்மதி இல்லை, அறகுறை பட்டாடு, நல்ல சரீரத்தில் சுகம் இல்லை, பிரச்சனை, பிள்ளை வாழ்க்கை பிரச்சனை, அந்த பிரச்சனை. நம்ம பரிபூர்ணத்தில் கொடுக்கலாம். பரிபூர்ணமாக தூக்கி கொடுக்கலாம். நம்ம பிச்சு 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 கொடுக்குறோம். என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன். அப்போ வறுமையில் அவன் ஏன் இருக்கிறான்? அவளுக்கு ஏன் ஏழை விதவை? அவளே ஒரு ஏழை விதவை வந்து, அம்மா நீ போடாத, நீ அதை வச்சுக்கோ, வந்தா 10 ரூபா 10 அந்த காலத்தில் பெருசு இருந்தா ஏசப்பா ஒரு 1000 ரூபா எடுத்து அடுத்து ஒரு 1000 ரூபா கொடுத்துருக்கலாம்ல அந்த அம்மாவுக்கு. நல்ல ஒரு உழைக்காக கொடுத்துருக்கலாம்ல. கொடுக்கல. போட்ட பிறகு வாழ்க்கையில் அப்படியே அனுப்புகிறேன். அந்த அம்மா கால் அடிச்ச கைகளையும் சீசரில் கூப்பிட்றாரு. பாருங்க இந்த வேலை விதை ஏன் போட்டான்? இப்போ ஏழை விதை ஏன் ஆண்டவர் வாங்கினார்? அவருக்கு அந்த பாணிக்கப்பட்டு ஏசப்பா கூட கொடுக்குறாங்க. இப்போ நான் தான் திறந்து வைப்பேன். அவர் திறந்து கூட பார்க்க முடியாது. தொட்டனா பார்த்துக்கலாம் ஏசப்பா, ஏன்னா அவருக்கு அங்கே போயிடும். ஆனாலும் ஆலயத்தில் வந்து போட்டான் இல்லை, அது கடவுளுக்கு சமானம். அது பரிசை எடுத்தானே, லேவி எடுத்தானே, யார் எடுத்தானே யாருக்கு? அவன் எடுத்து எதை செஞ்சாலும் சரி, ஆனால் கணக்கு அவன் போட்டது பரவத்து போயிடும். ஏன் போட்டா? நீ இது நாள் வரை கடவுளுக்கு கொடுக்காதனாலே ஏழை விதவையே ஆயிட்ட. ஆனா இப்ப நீ மனம் திரும்பி வந்து உன்னை இருக்கிறதை எடுத்து போட்ட பாரு. இப்ப நீ உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த இதை பார்க்குறாரு ஆண்டவர். அப்ப நம்ம இப்ப நீங்க வந்து ஒரு 1000 ரூபா போடுறீங்கன்னா அது ஒரு நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம். உங்களுக்கெல்லாம் எனக்கு அதே தான். ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போகிறோம். ஒரு 2 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணுறோம். 3-4 நாள் தான் கூலி. அது 1000 ரூபா 500 ரூபா கிடைக்குது. அதை நானும் போடணும். நீங்கள் போடுற மாதிரி எனக்கு அதே தான். அல்லேலூயா. அப்போ அந்த வேர்வை, ரத்த தியாகம், அந்த அன்பினால காணிக்கை எடுத்து அவள் இதுவரைக்கும் சரியாக போட்டாலும் போடலையோ, அப்போ அன்னைக்கு போடுறதுதான். அப்போ அவள் மனசு திறக்கப்பட்டுச்சு. அன்றையிலிருந்து கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க தொடங்குறாங்க. ஏழ்மை நிலைமை மாறிவிடுது. அல்லேலூயா. இப்போ இவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு அதை செய்ய, நல்லவங்க கெட்டவங்க யாரும் வந்து அவங்க போட்டாங்க. ஏற்கனவே போட்டு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட 1,00,000 ரூபாய் இருக்குது. ஆனாலும் அவன் என்ன செய்யறான்? அதுல இருந்து
கொஞ்சத்தை எடுத்து போடுறான். அது பெட்டர் கிடையாது. அவனுக்கு திருப்தி இருக்கு. அவனை ஆசீர்வதிச்சா ஒண்ணுதான், ஆசீர்வதிக்க அவன் போனா ஒண்ணுதான். புரியுது அவனுக்கு? அவன்கிட்ட ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான் வந்து இவ்வளோ. ஆனாலும் கர்த்தர் சொன்னார், இப்ப இவ கூடுதலா போட்டான். அல்லேலூயா. அவர் சொன்னார் அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். அப்ப நீங்க உங்க வறுமை, நம்ம வறுமை நீங்க நம்மனா வறுமை நீங்கன்னா என்னங்க செய்யும்? ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா வறுமை நீங்களும் பாஸ்டர் அப்படில உன்ட்ட இருக்கிற 10,000 போடு. என்கிட்ட கூட ஜனம் கூட சொல்லல, வேற எங்கேயாவது அனுப்பு, என்ன என்கிட்ட கொடுக்க வேண்டாம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட இருக்கிறத நீ கொடு, வறுமை நீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. சொன்னாங்க, எப்படி பாஸ்டர் ஏன் கேட்குறீங்க? சோதனையே போதும், நீங்க பைபிள் மூடுங்க. சரி, மூடுக்கு ஒரு வசனத்தை தியானிச்சிருவோம். இன்னும் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றார் பாருங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலையும் கடைசி சொல்லி படிப்போம். உங்கள் அன்பின் சோதனையை சோதிக்கும் பொருட்டே நான் இந்த காரியத்தை செய்ய சொன்னேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்முடைய அன்பின் பொறுமையை கடவுள் அங்க சோதிக்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவருடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். அன்பை நீ உண்மையா அன்பா இயேசுப்பா மேல இருக்கிறாயா, அல்லது தசகம் பாகத்தை வஞ்சிக்கிறாயா, அல்லது காணிக்கையை வஞ்சிக்கிறாயா, உனக்குரியதை எடுத்து உன் வீட்டில் பந்தஸ்துப்படுத்தி அல்லது உனக்குரிய வேலை எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறாயா? என்ன பாஸ்டர் நாங்களா அவரை இப்பதான் வந்திருக்கிறோம் சர்ச்சைக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுதான் சட்டத்திட்டம் போதிக்காதனால தான் நம்ம வறுமையில் இருக்கிறோம். அப்படிலாம் போதிக்காதனால தான் விசுவாசிகள் வறுமையில் இருக்கிறாங்க, அப்புறம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவன் ஓட்ட செய்யலே வர்றான், ஏன் கஷ்டத்திலே இருக்கிறான், கடன்ல இருக்கிறான், பாஸ்டர் சரியா போதிக்கல. அப்ப அன்பின் உதவி நீ நம்ம கொடுக்குற காணிக்கு கர்த்தருக்கு கொடுக்குற அன்பு. நேற்று பேரும் வேலை செஞ்சுட்டு வந்து கொடுக்குறோம், அது என்னது? நம்மளுடைய அன்பை கொடுக்குறீங்க. பணக்காரே கோடி கோடி லஞ்சத்தை சம்பாதிச்சுட்டு வந்து போடுற பணம் கிடையாது. கோடியா ஒரு லஞ்சம் வாங்கி, 1 கோடி ரூபா லஞ்சம் வாங்கிங்க, 50 லட்சம் போடுற, அதாவது ஆண்டவர் சொல்லலை. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது 1000, 2000, 5000 நீ போடுற காரணத்தை கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார். அல்லேலூயா. வருமானத்தில் நான் தர்றேன், ஆண்டவர் உனக்கு நல்ல ஒரு வீடு தருவார், நல்ல கார் தருவார், நல்ல ஒரு வண்டி தருவார், நல்ல ஆசீர்வாதம் தருவார். வறுமை நீங்கும், பிரச்சனை நீங்கும், உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஒருபோதும் குறை வராது. அல்லேலூயா. கடந்த நாளில் கூட நாங்கள் பீஸ் கட்டு இருந்துச்சு, 7000 ரூபா கம்மியாக இருந்துச்சு. சிஸ்டர் ஒரு மதுரையில் ஊழி செஞ்சோம், அன்றைக்கே பக்கம் ஊழி செஞ்சோம். ஒரு ஃபோன் பண்ணோம் பாருங்க, 7000 50,000 போட்டுவிட்டாங்க. அப்படியே 2 பிள்ளைகள் பீஸ் கட்டணும், கொஞ்சம் நேரத்தை கடன் அடைச்சோம், கர்த்தருக்கு கொடுக்கும்படி செஞ்சார். வழியிலே சொல்லியா கடைசி நிமிஷத்தில் 6 நாள் ஆச்சு பீஸ் கட்ட வேண்டியது. கடைசி நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செஞ்சார். அல்லேலூயா. அப்போ ஊழியத்தின் பாதையில் தான் நிறைய அற்புதம் நிறைய நடக்கும். அதே போல் நம்ம 10,000க்காக பார்ப்போம், ஆண்டவர் 1 லட்ச ரூபா நமக்கு அனுப்பிவிட்டுருவார். நம்ம கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஏற்ற வேலையை வழி தருவார். எல்லா கண்களை கூடி ஜெபம், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்பா, சொல்லுங்கள், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்பா, எங்கள் சூழ்நிலை நல்லா இருக்கணும்பா, ஆண்டவரே என் கஷ்டத்தெல்லாம் நீக்குங்கப்பா, ஆண்டவரே நாங்கள் பிறருக்கு கொடுக்கும்படி உதவி செய்யுங்க. உட்கார்ந்து நீதியாய் காணிக்கை கொடுக்கும் பொழுது அல்லேலூயா, அந்த காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உட்கார்ந்து புடமிடுவார், உட்கார்ந்து நம்மளை புடமிட்டு பண ஆசை, பெண்ணாசை, பொன்னாசை, உலக ஆசை, உலக சிற்றின்பங்கள் நம்மளுடைய எல்லாருக்குமா இங்கே போகாதபடிக்கு இருதயத்தை காத்துக்கொள்ளும் ஐயா. ஆண்டவரே இருதய தேவனோடு இருக்கணும்ப்பா. நாங்கள் ஒரு காடு பணத்தின் மேலே, பொருள் மேலே, உலகத்தின் மேலே ஆசைப்பட்டு போயிடக்கூடாதப்பா. கண்மயக்க எங்களுக்கு வந்துடக்கூடாது இசப்பா. எல்லாம் சொல்லுங்க, குடும்பம் நல்லா இருக்கணும்பா, பிள்ளைகள் நல்லா இருக்கணும்பா. இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்தீங்களே, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாயை திறந்து முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவர் இந்த வசனத்தெல்லாம் கற்றுக் கொடுத்து, எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவர் நீங்கள் சோதிக்கும் பொழுது எனக்கு கஷ்டம்தான் இருந்தாலும் என்னை நேசித்து தான் எங்களுக்கு இவ்வளோ கற்றுக் கொடுக்குறீங்க. என்னை செய்யும் பொழுது இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்ப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் செய்யும் பொழுது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நம்பி நீங்கள் சோதிக்கிறதுலாம் நன்மைக்காக. ஆபிரகாமை ஒரு மகனுக்கு சோதித்தார், உலகமெங்கும் அவனுக்கு சந்ததிகளை கொடுத்தார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு சோதிப்பது நன்மைக்கு இதுவாகவே. அவனுக்கு உத்தமன் என்று விளங்கின பின்பு, சோதிக்கப்பட்ட பின்பு அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை அவனுக்கு கொடுப்பேன். சோதனை சகிக்கிற மனசு பாக்கியவான். ஆண்டவரே வந்திருக்கிற முதல் பிள்ளைகள் ஆண்டவர் இந்த ஸ்பிரிட்டில் செல்வார்களாக.
அன்று ஒவ்வொருவரும் இருதயத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. எந்த விஷயத்திலோ கர்த்தருக்கு விரோதமாக நடந்துடக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமுண்டாகவே நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். சகல துதி கண்ண மகிமையெல்லாமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜா வேண்ப நாமத்தினால் வேண்டிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த கூட்டத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த 2 நாள் கூட்டத்தை ஆசீர்வதிங்கப்பா. வருகிற தாசரை எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, மகிமைப்படுங்க. உடைய நாமைப்படட்டும். துதிக்க மகிமையெல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். யாவரையும் ஆசீர்வதிக்க தேவையெல்லாம் சந்திங்கப்பா. நாமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்தமாக சொல்லு. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் பிரசன்னம், இயேசுவான வருகை மற்றும் நம்மோடு இருந்து சதா காலம் காப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.